இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு பரபரப்பான செய்தி. சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசின விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி தந்தை பெரியார் விடுதலை கழகம் சார்பாக சீமான் வீட்டு முன்பாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேரை கைதும் பண்ணிட்டாங்க. சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், பெரியார் பேசாததை இவர் பேசினதாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கோவை ராமகிருஷ்ணன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்றார். இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியார் சொன்னது ஒன்றும் புதுசு இல்லை. பெரியாரை பற்றி திரு சீமான் சொன்னது ஒன்றும் புதுசு இல்லை. தந்தை பெரியார் விடுதலை கழகம் எத்தனை பேர் போராடுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு 5000 பேர், ஒரு 50,000 பேர் போட்டிட்டு இருப்பாங்களான்னு பார்க்கணும். அவங்க ஒரு சின்னதாக நம்ம இருக்கிறோங்கிற காட்டுறக்கா போடுறாங்க, அவ்வளோதான். திராவிடர் கழகம் ஏன் போராடலன்னு யோசிக்கணும். அவங்களுக்குள்ளேயே 10 மொத்தம் குட்டி கட்சி, இத்தனோண்டு சித்தாந்தம், அதில் 50 கட்சி அவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம அதில் அவங்க போராடுறாங்க. அது ஒரு பெரிய அப்படியா டாப் வீக்கா போராடுதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று அவர் அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு சீமான் வீட்டு முன்பாக நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் கேள்வி பண்ணிட்டார். ஒரு முட்டையீராக இருந்தால் ஆம்லெட்டாக போட்டு கொடுத்துருங்க, ஆப்பாயிலாக போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். இல்லை, அவர் ஈஸியாக கடந்து போகிறாரு. பட் பேசின விஷயம் தானே மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக. என்னன்னு கேளுங்க, வாங்க ஒன்றுனா பேசுங்க, ஒன்றுனா சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் குறித்து, அதாவது குறிப்பாக காம இச்சைக்காக கூட பிறந்தவங்களையே நம்ம உறவு வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ல அவர் பெரியார் பேசினாரு. அப்படிப்பட்டவர் தான் பெரியார் இருக்காரு. அந்த வாக்கியம் எனக்கு நினைவில் இல்லை. நான் அதை திருப்பி ஒரு ரீஃபை பண்ணோம். ஆனால் அவர் கற்பு பற்றி, பெண்கள் பற்றி நிறையா பேசியிருக்காருங்கிற நம்ம பார்க்குறோம். ரெண்டு பேர், அவரும் பாரதியாரும் கிட்டத்தட்ட சமகாலத்தவர். நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டியில் மேற்கோள் காட்டியிருக்கேன். அப்போ கற்பு பற்றி பேச்சு வரும்போது பாரதி கற்பு என்பதை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதில் வைப்போம் அப்படின்னார். அது பெண்கள் கற்போடு இருக்கணும்னா ஆம்பளையும் கற்போடு இருக்கணும், அதுக்கு பேசுவோமா அப்படின்னு. பெரியார் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த கற்பப்பைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த கற்பாவுக்கா நீ கற்போட இருக்கியா இல்லைங்கிற கேள்வி வந்துடுது. பெண்கள்லாம் அந்த கர்ப்பப்பையை தூக்கிடணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிற்பார். அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது. பெண்களை பற்றி அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இன்சிடெண்டலாக வேறு ஒரு விஷயம் நாங்கள் போய் பார்க்கும்போது சேலம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் நாங்கள் பெரியார் திடல்லையே எடுத்து பார்த்தோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்து எங்கள் சாணக்கியாலே நாங்கள் போட்டிருக்கோம். அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஆதாரம் கொடுன்னு கேட்குறாரு. விதவைகள் பற்றி, கைம்பெண்கள் பற்றி, பெண்கள் பற்றி, திருமணம் பற்றிலாம் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. அதிர்ச்சி தரத்தக்க வகையில் பேசுகிறார். இன்றைக்கெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியா பேசியிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்களே சீமான் சொன்னாருங்க, சீமான் சொன்னது இல்லை, அது பெரியார் சொன்னதா சீமான் சொன்னது, அப்படி பார்த்துக்கணும். அப்போ வெளியில் சொல்ல முடியுமான்னு யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் மாற்றுக்கு இல்லை. கோவை ராமகிருஷ்ணனும் பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்கள என்ன சொல்கிறாங்க, பெண்கள் குறித்து அதுவும் குறிப்பாக காம இச்சைக்காக இப்படி கூட இருக்கிறவங்களே பயன்படுத்த பார்த்தார் அப்படிங்கிறத அவர் கருத்தாக தெரிவிச்சிருக்கார். சகோதரிகளையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரான்னு நான் பார்க்கல. நான் அதுக்கு முதல்ல சொல்லிட்டேன், அது நான் கவனிக்கல. நான் திரும்ப பிரச்சனையே அதுதான். பிரச்சனையே சீமானவர்கள் பெண்களை நான் உங்களுக்கு அதுதான் வேற பதில் சொல்லிட்டேன். பெண்களை பற்றி அவர் நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். உங்களுக்கு அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இருக்குது. நாங்கள் வீடியோவே போட்டிருக்கோம், நீங்கள் சாணக்கியாவை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் நாங்கள் ஃபோட்டோவை எடுத்து சேலம் மாநாட்டு தீர்மானங்கள் நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருன்றேன். நாங்கள் அப்போ ஆதாரம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லிட்டார். கண்ணதாசன்லேருந்து பாரதியார்லேருந்து எல்லா நூல்களும் பொதுவுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் பெரியாருடைய புத்தகங்கள் பொதுவுடைமை ஆக்கப்படலைங்கிற கேள்வியை திரு சீமான் எழுப்புறார். பொதுவுடைமை ஆக்குனா பெரியாருக்கு பிரச்சாரம் தானே நடக்கும், நல்லது தானே. பொதுவுடைமைங்கிறது என்ன? நாட்டுடைமை ஆக்குறது அப்படின்னு என்னென்ன. பாரதியாரோட புத்தகத்தை நீங்களும் பதிப்பிடலாம். திருக்குறள் பொதுவுடைமை, நானும் திருக்குறள் போடலாம். சின்ன திருக்குறள், பெரிய திருக்குறள், தனித்தனியாக 3 பாட்கள் தனியாக, போல்டு லெட்டரில், இஸ்லாம் லெட்டர் அப்படின்னு பிரித்து போடலாம். அப்போ நிறைய திருக்குறள் பரவும். அதான் நாட்டுடைமை ஆக்கிறதுடைய. ஏன் இத்தனை வருஷமாக பெரியார் அவ்வளோ தூக்கி பிடிச்சக்கூடிய திராவிட ஆட்சிகள் தான் 67லேருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன் பெரியாருடைய புத்தகங்களை பொதுவுடைமை ஆக்கலை? நீங்கள் விடுதலை நாளேடாக இருக்கட்டும், உண்மை நாளேடாக இருக்கட்டும், அவர் பெரியார் குடியரசு பத்திரிகை எல்லாத்தையுமே நீங்கள் நாட்டுடைமை ஆடுங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவர்கள் எவ்வளோ தூரம் சொல்லி அதெல்லாம் மாற்றி பண்ணாங்கன்னு தம்பி மாரிதாஸ் யுனெஸ்கோ அவார்டு கிடைச்சதை பற்றி 100 முறை போட்டு பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பாட புத்தகங்கள் வரைக்கும் போய் நின்றுச்சு. அதை துண்டா தூக்கி அவருடைய தலைமையில் கடுமையான குரல் கொடுத்து அது இல்லைன்னாக்கி யுனெஸ்கோ நற்பணி மன்றமா ஏதோ ஒரு பேரில் போட்டு வந்ததை மாற்றி அப்படி பண்ணதை கொண்டு போய் பார்த்தோம். இது மாதிரி நிறைய சொல்லுங்க. திராவிட மாயை சுப்புன்னு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மூத்தவர் ஒருத்தர் இருக்கார். அவர் திராவிட மாயைன்னு அவருக்கு பேர் வந்தது. அவர் தொடர் எழுதிய புத்தகம் தான். பெரியார் என்னென்னலாம் எழுதியிருக்கிறார், என்ன பேசியிருக்காருன்னா பக்கம் பக்கமாக வச்சிருக்கிறார். அதில் அதனால் இது ஒன்று பெரிய அப்படியா பெரியாரா இப்படி அப்படின்னு நீங்கள் அப்படிலாம் ஷாக்காதீங்க. அவர் எல்லாத்த பற்றியும் பயங்கரமாக பேசி திராவிடர் கழகம் சார்ந்திருக்கக்கூடியவங்களும் ஒவ்வொருத்தராக கண்டன குரல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக சார்பிலையும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. தந்தை பெரியார் விடுதலை கழகம் சார்பாகவும் வழக்கு போட்டிருக்காங்க.
ஆதாரத்தை இல்லாம இவர் பேசுறாரு, தொடர்ந்து பெரியாரை அவமதிக்கிறார் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அதை பெரியாரே சொல்லியிருக்கிறார். பெரியார் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணி பயங்கரமாக இறங்கடிச்சு விமர்சனம் பண்ணி முரசொலியில் வந்த கார்ட்டூன்களை என்னால் உங்களுக்கு இப்போ கொடுக்க முடியும். அதெல்லாம் எல்லாரும் பார்த்த முரசொலி வந்து திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆசிரியராக இருந்தபோது வெளியான விஷயங்களை சொல்ல முடியும். நிறைய விமர்சனம். அப்போ அவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சீமான் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் நீங்கள் ராமரை வந்து கேள்விக்குள்ளாக்குவீங்க, நீங்கள் கிருஷ்ணரை கேள்விக்குள்ளாக்குவீங்க, பெரியாரை கேள்விக்குள்ளாக்கூடாதா? பெரியார் அப்படி சொன்னாரா சொல்லலையா அப்படிங்கிறத நீங்கள் பொதுவுடைமை ஆக்கிறீங்க, பதில் சொல்லுங்க. அவர் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார்ல, நீங்கள் வந்து பொதுவுடைமை நீங்கள் எல்லா புத்தகத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிறீங்க. எவ்வளோ புத்தகங்கள் வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இதை தம்பி மாரியாஸ் 2-3 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது இருக்கும். அதை எடுத்து வச்சு பப்ளிஷ் பண்ணால் அது இருக்காது. அவங்களுடைய இதில் நிறைய அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த பாம்பைங்கண்ட பாப்பானைங்கண்ட அப்படின்னு சொல்லவே இல்லை, சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் ஆதாரம்லாம் காட்டுறோம். இந்த கருத்து குறித்து தான் வந்து எல்லாருமே சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அது பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவேளை சீமான் பேசினது நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து பேசியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு நான் பார்க்கல. கருத்து இதுதான். அவருங்க அவர் அது இருக்கா இல்லையா தெரியல. காம எச்சைக்காக மகள்களையும் அம்மாக்களையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கேள்வியில அவர்கள் பெரியார் குறித்து பேசினார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த கேள்வியில உங்களுக்கு தமிழில் கிடைக்காது. நான் சொல்லி அந்த கேள்வியில் உங்களுக்கு தமிழ், ஏன்னா நான் அதை பார்க்கலங்கிறனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுங்களா? அது இல்லைன்னு நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்தால், பெருமக்கள் பேசி வச்சுட்டான்னு இல்லைன்னு தீர்மானத்துக்கு வந்தாலோ, ஆமாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்ல முடியும். நான் பார்க்கவே இல்லைனால இருக்கா இல்லையானே தெரியல. இருக்கா நான் வந்து எப்படின்னா, நான் கடவுளை பார்க்கலைன்னு சொல்லக்கூடிய நேர்மை கொண்டவன். நான் கடவுளை பார்க்கலங்கிறனால கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அதனால் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ சொன்னாரா இல்லையானே தெரியாமல் நான் வந்து சொன்னேன்னா என்ன இருக்கும், சொல்லியிருக்காட்டு என்ன இருக்கும், நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். 1953 வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து விடுதலை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னாரு. அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத கோவை ராமகிருஷ்ணன் 4 பக்கம் ஒண்ணுமே வேண்டாம் வந்து 4 பக்கம் காட்டுறீங்க. இருக்கு. நான் 1953 குடியரசு நாளேட வந்து பப்ளிக்ல வச்சிருக்கேன். அவ்வளவுதானே. எதுக்கு நம்ம தெரிஞ்சிட போது 1953 364 நாள் இல்லைங்க. திராவிடர் கழகத்தில் ரொம்ப பிரமாதமான லைப்ரரி இருக்கு. ரொம்ப பிரமாதமான லைப்ரரி இருக்கு. ரொம்ப களஞ்சியமா இருக்கு. நான் பார்த்து எனக்கு நல்லா தெரியும். நிறைய ஆய்வாளர்கள்ட்ட நான் தொடர்பில் இருக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒவ்வொரு எடிஷன்லையும் 10 பக்கத்தை தூக்கி விட்டுறாங்க. முதல் எடிஷன் வேறையா இருக்குது, 2வது எடிஷன் வேறையா இருக்குது, வேறு தூக்கி விவரமாக தூக்கி விட்டுறாங்க. எதெல்லாம் சர்ச்சைக்குரியதோ அதெல்லாம் தூக்கி விடுறாங்க. பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நான் முழுசாக படிச்சிருக்கேன், அதை பற்றி பேசியிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அப்போ எங்கள் அக்கா ரொம்ப சமாளித்தாங்க. அதெல்லாம் அந்த புக்கை நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக போகும். பெண் ஏன் அடிமையானாலும் அவர் வந்து பெண்களை பற்றி எழுந்த தொடர் கட்டுரைகள். அந்த புக்கை நீங்கள் வாங்கி பாருங்கள், அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. நீ பெரியார் இப்படி பேசியிருக்காரான்னு சீமானுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பிடுவீங்க. இல்லை, இப்போ சங்கிகள்லாம் இத்தனை நாள் இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த கோவை ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. வன்னியரசு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆரியர்கள் பார்ப்பனர்கள்லாம் தான் இதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இவரும் வந்து அவங்களுக்கு அடிவரடியாக மாறிட்டாரு சீமான் அவர்கள். பெரியார் பற்றி விடுதலை சிறுத்தைகள் முன்னாடி என்னென்ன கட்டுரை இருக்காங்க, அண்ணன் வன்னியரசு, அண்ணன் ரவிக்குமார், மற்றவங்களாம் இருக்காங்கன்னு அவங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுரும். இந்த திராவிட இயக்கங்கள் பற்றியும் பெரியார் பற்றியும் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு அண்ணன் வன்னியரசுடைய மனசாட்சிக்கு விட்டுரும். வேறு ஒன்றுமே வேண்டாம். அவர் வந்து பெரியார் பற்றி பேசலை, திராவிட இயக்கங்கள் பற்றி பேசலைன்னு மட்டும் அவர் சொல்ல. நாங்கள் ஒரு நாள் நாங்கள் பேசினது கிடையாதுன்னு சொல்லுங்க. இந்த 2 பேரையும் எவ்வளோ பெரிய ஆய்வு கட்டுரைலாம் எழுதியிருக்காங்க தெரியுமா? அவங்க ரிசர்ச் பூர்வமாக வந்து எப்படி வந்து பட்டியலத்துக்கு அவங்க விரோதமாக இருந்தாங்கலாம் எழுதியிருக்காங்க. பெரியார் பட்டியலத்துக்கு விரோதமாக இருந்தாலும் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பெருமக்கள்லாம் எழுதியிருக்காங்க. இல்லைன்னு அண்ணன் சொல்லட்டும். எப்போ பார்த்தாலும் இந்த பார்ப்பனர்கள், பார்ப்பனர்லாம் பாவம் பயந்து போய் தான் உட்காந்தாங்க. எந்த பார்ப்பனர் சண்டை போட்டாங்க? எந்த பார்ப்பனர்? நீங்கள் ஒரு 4 பார்ப்பனர் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்த 4 பார்ப்பனர் சொல்லுங்கள். எங்கே பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா இவங்களாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி யாரும் கேட்க மாட்டான். பார்ப்பனர் பண்ணாது, ஆரியர் பண்ணார், இப்போ இவர் பண்ணார். எந்த பார்ப்பனர் பண்ணார், எந்த ஆரியர் பண்ணான்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவர்கள்லாம் நான் தான் சொன்னேன், பெரியாரை முதலில் விமர்சித்தது திமுக. பெரியார் முதலில் விமர்சித்தது திமுகவை. நீங்கள் 2 அடிச்சுக்கிட்டு இருந்து நீங்கள் தான் 4 பேருக்கு 4 மேட்டரை சொன்னீங்க. அதை வச்சு தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் கையில். பாஜக பேசினது, சங்கிகள் பேசினது, பார்ப்பனர்கள் பேசினது, இப்போ சீமான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது வந்து பெரியாருடைய அந்த கொள்கைகளை இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் போக விடாமல் தடுக்கிறதுல அந்த லிஸ்ட்டில் இவரும் சேர்றாரு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், முதல் பாதிக்கு பதில் சொல்லிட்டேன். 2வது பாதிக்கு வந்து மக்களுக்கு நான் நீங்கள் பொதுவுடைமை ஆக்கிருங்க. எங்கள் வீட்டில் வந்து பால் மோர் இருக்குது, நான் மக்களுக்கு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? எடுத்து வாசலில் வைக்கணும்ல. அதை எடுத்து பூட்டி வச்சுட்டீங்க கிச்சனுக்குள்ளே. நாங்கள் பால் மோரும் தயிர் மக்கள் எப்படி கொடுப்பீங்க? மக்களுக்கு பெரியார் கருத்து சென்று சேரலாம் தடுக்கிறார்கள் தானே குற்றச்சாட்டு. பொதுவுடைமை ஆக்கிருங்க. இல்லை, அதான் இப்போ நம்ம சென்னையில் லைப்ரரி இருக்குது, போய் உள்ளே விடுவாங்களாம் கேளுங்க. உள்ளே விடுவாங்களாம் கேளுங்க. அப்போ எல்லாத்தையும் எதுக்கு நாட்டுடைமை ஆக்குறீங்க? கலைஞர் புஸ்தகம் எதுக்கு நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு? திமுக அறிவாலயத்தில் லைப்ரரி இல்லையா? கண்ணாசன் புஸ்தகம் எதுக்கு பொதுவுடைமை ஆக்கப்பட்டிருக்கு? கியாப்பே புஸ்தகம் எதுக்கு? ஊவேசா புத்தகம் எதுக்கு ஆக்கப்பட்டிருக்கு? பாரதியார் புஸ்தகம் எதுக்கு ஆக்கப்பட்டிருக்கு? அவங்களுக்குலாம் குடும்பம் கூட்டி இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் பெரியாருக்கு தான் குடும்பம் கூட்டி இல்லை.
குடும்பம் குட்டி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு இழப்பீட்டு தொகையை கொடுத்துட்டு நாட்டுடைமை ஆக்கிட்டீங்க. இவர் புத்தகம் ஏன் நாட்டுடைமை ஆக்கப்பாங்க? நீங்கள் பெரியாருடைய சித்தாந்தங்கள் வெளியே போகணும் தானே, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நான் நாளைக்கு பெரியாருடைய சித்தாந்தத்தை புக்கை வந்து ஓசியில் கொடுக்கணும், என்னால் முடியாது. காப்பிரைட் போட்டு தீக்க சண்டைக்கு வந்துடுறேன்ட்டேன். பெரியாரின் பொன்மொழிகள் அப்படின்னு அவர் பார்த்து அடிச்சு, குடியரசு இப்படி சொல்லியிருக்காரு, விடுதலை இப்படி சொல்லியிருக்காரு, நான் எடுத்து போட்டேன்னு அண்ணன் ஆசிரியர் வீரமணி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவார். அதுதான் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியா? சீமான் அவர் திராவிட கழகத்தில் சார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் இவருக்கு தெரியலையா பெரியார் பேர்பட்டவர்? இப்போ தான் ஏன் வந்து இதை பற்றி பேசணுமா? எல்லாருக்குமே மாற்று வரணும்ல. காங்கிரஸ் கட்சியில் ஏன் இருந்தார் பெரியார்? அப்போ தெரியல காங்கிரஸ் வந்து மோசமானதுன்னு. தென்னிந்திய விடுதலை சங்கத்தில் ஏன் இருந்தார்? அப்புறம் ஏன் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்தார்? அப்புறம் ஏன் திமுகவை எதிர்த்தார்? அப்புறம் ஏன் திமுகவோட ஐக்கியமானார்? பெரியாருடைய டிராவல் இவ்வளோ சேஞ்ச் இருக்கு. காங்கிரஸ் இருந்திருக்காரு, தென்னிந்திய நலச்சங்கத்தில் இருந்திருக்கிறாரு, தீக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, திமுக எதிர்த்திருக்காரு, திமுக ஆதரிச்சிருக்காரு. 5 நிலைப்பாடு பெரியார் வாழ்க்கையில். சீமான் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதா? இல்லை, சீமான் தொடர்ந்து அவரை புகழ்ந்து ஒரு நேரத்தில் பேசியிருக்காரு. அதுவும் இவ்வளோ நாள் 2009க்கு அப்புறம் இந்த நிலைப்பாட்டில் இப்போதான் அவருக்கு தெரியும். ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க. 2008 நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதான் சொல்லிட்டார்ல. அப்புறம் அதில் என்ன கேள்வி இருக்கு? நான் அங்கே இருந்தேன்னு மறைச்சிருக்காரு. நான் காங்கிரஸ் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த நேர்மை யார்ட்டா இருக்கா? ஐவாசி காங்கிரஸ். எங்கள் அண்ணன் சிதம்பரத்துக்கு நான் போஸ்ட் அடிச்சு சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன்றாரு. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து வண்டியா திட்டுறாரு. நான் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன், பழகிறேன், அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? கடவுள் மறுப்பாளராக இருந்த கண்ணாசன் கடவுள் பக்தியில் மாறுறாரு. அது என்ன செய்வீங்க? அப்படி இருந்தா இப்படி இருந்து சொல்லுவீங்களா? அன்னைக்கு வந்து அவருக்கு தெரியல, அப்புறம் தெரியுது. கடவுள் மறுப்பாளராக இருந்த பெரிய கலைஞர் வந்து ராமானுஜ காவியம் எழுதுறாரு. அன்னைக்கு தெரியல, அப்புறம் தெரியுது. அவ்வளவுதான். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு. நான் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன். தெரிஞ்சு வச்சு அவங்கள்ட்ட வெளியே வந்துட்டேன். அதான் அவர் ஆமான்றாரு. அவருக்கு மறைக்கிறாரா? பெரியாரை நீங்கள் போட்டுருந்தீங்க, ஆமாம். திராவிட கழகத்தில் இருந்தீங்க, ஆமாம். காங்கிரஸ்ல இருந்தேன், ஆமாம். இல்லைன்னு சொல்லி திமுகவுக்கு வேலை பார்த்தீங்க, ஆமாம். ஆமான்னு தானே சொல்கிறாரு. இல்லை, ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆனால் அப்பெல்லாம் இதை பற்றி அவர் தெரிஞ்சுதான் அக்செப்ட் உங்களுக்கு அதை தானங்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பெரியார்ட்டே 5 ஷிஃப்ட் இருக்குங்க. திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்கு, திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்கு, திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி அமைச்சிருக்கு, திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக செயல்பட்டு. நானே ஒரு கம்யூனிஸ்ட் தான் கலைஞர் சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகளை பற்றி வண்டியா திமுக திட்டிருக்கு. ராசா வந்து கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகள் சொல்லியிருக்காரு. திமுக எத்தனை நிலைப்பாடு சொல்ல போறீங்க? அதெல்லாம் பரவாயில்லையா? கொள்கை பிடிப்புள்ள திமுகவா உங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சின்னு? கூட்டணியில் இருந்துகிட்டே திமுகவை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி திட்டுது, கூட்டணியில் இருந்துகிட்டே கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக ராசா திட்டுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கொள்கை கோட்பாடு பிடிப்புலாம் தெரியாது. சீமான் ஆமா நாங்க இருந்தேன்றாரு, இப்ப மாறி வந்துட்டேன்றாரு. ஒன்றும் சண்டை புரிய ஒன்றும் புரியலையே. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சா நேற்று வரைக்கும் என் திமுக இருந்தேன்னு கேட்பீங்களா? திமுக இருந்தாரு, சண்டை போட்டாரு, வெளியே வந்தாரு, ஆரம்பிச்சிட்டாரு. பெரியார் பத்தி வேறொரு சில இடங்கள்ல சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? பெரியார் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கறத நான் ஏற்கல, பெரியாரை நான் ஏற்கிறேன் அப்படின்னு. அவர் பெரியாரை ஏற்கணும், ஏற்காம இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. பெரியாரு நான் நல்லது பண்ணியிருப்பாருன்னு சொல்றாரு. அதுக்காக பெரியார் உங்களுடைய தந்தைனா ஏற்றுக்க முடியாதுன்றார். அவர் ஏற்று விட்டுக்காரு நல்ல மனுஷன் சொன்னா உங்க அப்பா வரும்னு சொல்லிங்களான்னு கேட்கிறார். என் தந்தை வேறன்றார். தந்தை பெரியார் என்பதை வெளியே ஏற்கல நாங்கன்றார். பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்னு அவர் தான் 100 முறை சொல்லிட்டாரு. பிரஸ் மீட்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? 3000 வருஷமா உனக்கு மூளையே கிடையாது. இப்போ எங்கள் ஔவையார் யாருன்னு கேட்குறாரு, எங்கள் வள்ளூர் யாருன்னு கேட்குறாரு, கம்பன் யார், இளங்கோ யார், அவெல்லாம் தமிழ்காரங்க கிடையாதா? நாங்கள் வந்தால் படிக்க வச்சோன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் வந்தால் படிக்க வச்சோம், நாங்களாம் அப்புறம் படிக்காம தான் இருந்தோமான்னு கேட்குறாரு. வள்ளூருக்கு அப்புறம் தான் பெரியாருக்கு அப்புறம் தான் வள்ளூர் வந்தாரா? பெரியாருக்கு அப்புறம் தான் கம்பர் வந்தாரா? பெரியாருக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சி ஔவையார் வந்தாங்களா, ஆண்டாள் வந்தாங்களா? இவங்க தான் வந்து பெரியார் தான் படிக்க வச்சார் ஆண்டாள. என்ன காமெடி! அதெல்லாம் வந்து இல்லைங்கிற காலப்பூர்வமாக பிரமாணமாக எடுத்து வைக்கிறாரு. அப்போ இது வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு எதுக்கு பேக் ஃபயர் ஆகணும்? இல்லை, இப்போ வீட்டு முன்னாடி கூடியிருக்காங்க, தொடர்ந்து இப்போ திமுக வழக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. பெரியாரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி சென்னை கண்காட்சியில நிறைய பேர் வந்து திமுகலாம் வந்து சந்தோஷம் வேணா படுவாங்க. திமுக காரங்களாம் நல்ல வேலை இந்த மாதிரி எப்படியாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டருக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த கவர்னர் தேசிய கீதம் கொண்டு வந்தோம், தளபதி சீமான் வந்து இப்படி மாற்றி கொண்டு வந்து இப்படி கொண்டு போறாரு, அப்படி இப்படி போய் எல்லாரும் இந்த மேட்டர் வந்து அடுத்த வேலை பார்த்தா சந்தோஷம்னு நினச்சிக்கலாம். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ சீமான் கூட இருந்த ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து அவரை விமர்சித்து இந்த விவகாரம் தொடர்பாக சோஷியல் மீடியாவில் கடுமையாக பர்சனல் அட்டாக் வரைக்கும் போகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பர்சனல் அட்டாக் யாரை பற்றி செஞ்சாலும் நான் ஏற்க மாட்டேன். அது கூட இருந்த ராஜீவ் காந்தியும் சரி, கூடவே இருந்த கல்யாண சுந்தரமாக இருந்தாலும் எனக்கு அது மேட்டரில். யாராக இருந்தாலும் பர்சனல் அட்டாக்ஸ் பற்றி நான் பேசுறதில்ல. அது வந்து நம்ம யாராக இருந்தாலும் ஏற்க முடியாது. அது வந்து ஸ்டாலினை பற்றி இருந்தாலும் ஏற்க முடியாது, உதயநிதி பற்றி இருந்தாலும் ஏற்க முடியாது. நம்ம வந்து எப்பயுமே அதில் வந்து குழப்பம் கிடையாது. ரெண்டாவது, இதே திரு ராஜீவ் காந்தியோ இதே திரு கல்யாண சுந்தரமோ மற்றவங்கெல்லாம் வந்து பெரியாரை பற்றின பல அற்புதமான விஷயங்களை எடுத்து சொன்னாங்கன்னு நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அவங்க முதல்ல பெரியாரை பற்றி தெரியாமல் சீமான் கூட இருந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பெரியாருடைய இயக்கத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து பெரியாருடைய இயக்கத்தில் இருந்துட்டதுனால இப்போ வந்து அவங்க பெரியாரை பற்றி நல்ல விஷயம் சொல்லிட்டு நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதானே. இல்லை, இப்போ திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சீமான் போன்ற தலைவர் தமிழகத்தில் இருப்பது அவமானமான ஒரு விஷயம். சரி, சொல்லிட்டு போகிறாரு. அதில் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி மக்கள் ஃபீல் 35 லட்சம் பேர் அப்படி ஃபீல் பண்ணல.
திமுக தனிச்சு நிற்கட்டும், எத்தனை லட்சம் பேர் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். அவர் தனிச்சு நிற்கிறார், அவருடைய கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பேசி பெரியார் எதிர்ப்பு உட்பட அத்தனை விஷயத்தையும் பேசி முன்னிறுத்தி எல்லாத்தையும் சொல்லி ஆமா நான் இப்படி தான் அப்படின்னு நின்றுட்டு 35 லட்சம் பேர் ஆதரிச்சிருக்காங்க. 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு அவமானம் வந்து அது அவருடைய உரிமை. யாருக்கு இருக்கிறார், அவருக்கு ஃபீல் பண்ணால் அவர் ஃபீல் பண்ண வேண்டியது. நம்ம எப்படி மாற்ற சொல்ல முடியும்? இல்லை, இப்போ திமுக வந்து பெரியாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. இப்போ விஜய் கூட வந்து ஒரு பேச்சுக்கு 2 பேருமே பேச்சு. கடவுள் மறுப்பு தான் பெரியாருடைய அடிப்படையான கொள்கை. அதை அவங்க செஞ்சுருக்காங்களா? திமுக யாரும் செஞ்சுருக்காங்களான்னு கேளு. அதெல்லாம் சும்மா இந்து மதத்தை தவிர மற்ற மதத்தை பற்றி பேசியிருக்காங்களான்னு கேளு. பெரியார் வந்து இஸ்லாம் பற்றி எவ்வளோ பேசியிருக்காருன்னு சீமான் வந்து அவ்வளோ பட்டவர்த்தமாக சொன்னார். என்கிட்ட கையிலே இருக்குது. அவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு இஸ்லாமியர்கள் பற்றி. நான் குடியரசு பத்திரிகை வந்து டேட்டா சொல்லுவேன், அண்ட் வந்து பெரியார் சிந்தனைகள் பக்கம் சொல்லுவேன், எல்லாமே கிடக்கு. அதெல்லாம் பப்ளிக் டொமைன்லேயே கிடக்கு. அதெல்லாம் ஏற்கிறாங்களா? இன்றைக்கி திமுக காரங்க ஏற்கிறாங்க, இன்றைக்கி திகாரங்க ஏற்பாங்களான்னு சொல்லுங்கள். இஸ்லாமியர்கள் பற்றி, சிறுபான்மையினர் பற்றி பெரியார் சொன்னதை திமுக கூட விட்டுருங்க, பாவம், ஓட்டுக்கு நிற்கணவங்க. ஓட்டுக்கு நிற்க தேவையில்லாத திக வந்து ஆமான்னு சொல்லுவான்னு கேளு. ஆமாங்க, நாங்கள் வந்து சிறுபான்மை பற்றி எங்கள் தலைவர் சொன்ன கரெக்ட் தாங்க அப்படின்னு இன்றைக்கி அவங்களுக்கு ஓட்டு தேவையில்லை. அவங்க சொல்லட்டும் போதும். என்ன நீங்கள் பொது வழியில் 100 இருக்குது, நீங்கள் எல்லா ஆதாரமும் காட்ட முடியாது, பேசாமல் மூடிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. நிறைய விஷயங்கள் பொதுவில் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து பற்றி எப்படி மோசமாக பேசியிருக்காருன்னு பாருங்க, தமிழ் பற்றி எவ்வளோ மோசமாக பேசியிருக்காருன்னு பாருங்க, திருக்குறள் பற்றி எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்க. என்ன நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை வந்து அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறாரு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படிங்கிறாரு. என்ன தப்பு இல்லை? எல்லாருமே இதைத்தான் வந்து வன்னியரசோ அல்லது திராவிடர் கழகமோ திராவிட விடுதலை கழகமோ என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய குரலாக வந்து இவர் ஒலிக்கிறது இப்போ வந்து பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது. அண்ணாமலை இப்போ கிட்டத்தட்ட நான் ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படிங்கிறாரு. யூஜிசிக்கு எதிரான ஒரு தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வரப்படுது. யூஜிசி வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் ஆளுநருக்கு அப்பர் ஹேண்ட் எடுத்து ஒரு வரைவு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து சட்டமன்றத்தில் பாஜக தவிர்த்த எல்லா கட்சியும் ஆதரிச்சிட்டாங்க. அப்போ அதிமுகவும் திமுக உள்குத்து தானே, ரெண்டும் ஒரே கட்சி தானே, 2 ஊரை ஏமாத்துறாங்க தானே. யாருக்கு யார் பி டீம் சொல்லுங்க? இல்ல, இது வந்து பல்கலைக்கழக விவகாரம், இது வந்து பெரியார் சம்பந்தமான ஆதாரம். வந்து பெரியார் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு, நான் ஜோக்கா ஒன்று சொல்லிட்டு போறேன், ஒரு ஜோக்கு. பெரியார் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு, போதுமா? எங்க காமெடிக்கு ஒரு அளவு இல்லையா? யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஐடியாலஜி. அப்போ சீமான் சொல்றது ஒன்று உண்மை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாருன்னா அது வந்து பி டீம் ஏ டீம் அப்படின்னா, திமுக சொல்றது ஒன்று வந்து அதிமுக ஏற்குது, அதிமுக சொல்லும் திமுக ஒன்றா கொண்டுறாங்க. யாருக்கு யார் ஏ டீம் பி டீம் சொல்லுங்க? ஏங்க ஒரு விஷயத்தில் ஒன்று ஓகேன்னு சொன்னால் செய்ய போகிறாங்க, முடிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, விஜய் எங்களோட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்றாரு. விஜயுடைய கருத்தை வந்து ஒரு ஆளுநரை பார்த்ததை வரவேற்கிறேன்றாரு. அவர் வந்து சீமானுடைய கருத்தை நாங்கள் வரும், சீமான் எங்களோட கூட்டணியை வைக்க மாட்டார், கொள்கை முரண்பாடு கொண்ட கட்சின்னு சீமானை பதிவு பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அவர் நியூட்ரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களேன்னு பாராட்டாமல் நீங்கள் வந்து அது குத்தம் சொல்கிறீங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்ட தருணத்தில் சட்டமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் ஆதரிச்சிருக்காங்க, பிஜேபி தவிர. அப்போ அத்தனை கட்சிகளும் உள்குத்துன்னு சொல்லுங்கள், அத்தனை கட்சிகளும் வந்து ஒரே கணக்கில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், ஊரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லுங்கள். சொல்கிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? அவர்கள் செஞ்சால் உணர்வுபூர்வமான வெளிப்பாடு. இது மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசு பிரச்சனை கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ இவங்க சொன்னாங்கன்னா அது வந்து ஏ டீம் பி டீம். உங்கள் நியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இப்போ அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்குறாங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் வெளியிடுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப திராவிட அவர்களே என்ன சொல்றாரு, நீங்க ஒட்டுமொத்தமா பெரியாருடைய எல்லா விஷயத்தையும் வந்து பொதுமடையாக்குங்க. திராவிட மாயை புத்தகம் என்கிட்ட இருக்கு, நான் படிச்சு காட்டுறேன். நீங்க தனியா ஒரு எபிசோடே போட முடியாது. படிச்சு காட்டுறேன் பக்கமா. நான் சொல்ல நாங்களே போய் எடுத்து வந்திருக்கோம் சொல்ல. நாங்க ரொம்ப முன்னாடி திராவிட கழக ஆஃபீஸ்லேயே போய் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். ரொம்ப முன்னாடி சாணைக்கு ஆரம்பிச்ச போது எடுத்துருக்கோம் போய். அப்போ இன்னைக்கு அந்த பேப்பரே இல்லைங்க, நாங்கள் எடுத்துருக்கோம். நாங்கள் சேலம் மாநாடு பற்றி எடுத்துருக்கோம், எல்லாம் போட்டோவே வச்சு நாங்கள் போய் சாணக்கியால் போட்டிருக்கோம். பெண்ணியன் விடுதலைனாலும் சாணக்கியால் போட்டிருக்கோம். நான் எல்லாமே பக்கமாக எடுத்து வாட்சி போட்டிருக்கேன். நான் வந்து ஒன்றும் ஏமாத்தல, அவங்களுடைய வெளியீடு தான். அது மாதிரி 100 ஆதாரம் இருக்குது. நான் திராவிட மாய புத்தகம் படித்தேன்னா நீங்கள் அரண்டு போயிடுவீங்க. பக்கமாக படிச்சு காட்டுறேன். இல்லை, இப்போ பெரியார் இல்லை அப்படிங்கும்போது மறைந்த தலைவர் பற்றி இப்போ சீமான் பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் கேள்வி வைக்கிறீங்கன்னு சொல்கிறார். பெரியார் ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறீங்க. பெரியார் தான் எல்லாம் பண்ணாருன்னா அப்படி பண்ணாரான்னு கேள்வி வரும்ல. நீங்கள் பேசாமல் நீங்கள் அவரை பேச போகிறாரு. நீங்கள் பெரியார் தான் உங்களுக்கு அறிவு கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அப்போ நாங்களாம் எப்படி பார்த்து எங்களை பார்த்து எப்படி தெரியும் கேட்குறாரு, சொல்லத்தானே செய்வீங்க. இல்லை, இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, தமிழ் தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல திராவிடம் இருக்குது, அது தொடர்பாக திருமாவளவன் ரிலேட்டடாக வந்து சீமான்ட்ட கேட்குறாங்க. அதில் தான் அந்த இஷ்யூவே வந்து தொடங்குது. தமிழ் தேசியமும் திராவிடமும் முரண்பட்டதுன்னு அவர் சொல்கிறாரு, நானும் உடன்படுறேன். தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதா எப்படி நீங்கள் திராவிடம் இருக்க முடியும்? திராவிடம் என்பதே தமிழை ஏற்காத ஒரு கணக்கு தானே. அவர் அழகாக திராவிடங்கிறது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்கள். நான் 100 முறை சொல்லிட்டேன், முதல்ல நான் தான் சொன்னேன். திராவிட மாடலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ரெண்டுலேயுமே தமிழ் இல்லையே. மாடல் இங்கிலீஷ் வார்த்தை, திராவிடம் சான்ஸ்கிரிட் வார்த்தை. நீங்கள் என்ன நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டு நீங்கள் எதை முன்னிறுத்துறீங்க? அப்போ திராவிட மாடல் எப்படி வந்து தமிழை முன்னிறுத்தும்? அது தமிழ் நெறி ஆட்சின்னு ஏன் சொல்ல முடியல? தமிழ் வழி ஆட்சின்னு உங்களால் சொல்ல முடியல? அது சொன்னால் என்ன கேட்டு யாருக்கும் புரியாதா? தமிழ் நெறி ஆட்சி, தமிழ் வழி ஆட்சின்னு சொன்னால் என்ன சார் சொல்லுங்க? திராவிட இங்கிலீஷில் ஒரு வார்த்தையும் ஹிந்தியில் ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு வார்த்தையும் சொன்னால் மக்களுக்கெல்லாம் புரியும். தமிழில் 2 வார்த்தை சொன்னால் புரியாதா? நான் முதல்ல எழுப்பிட்டு இருக்கேன், ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க?
அப்போ திராவிடம்ங்கிறது தான் தமிழை அழிக்க வந்ததுன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். பெரியார் தமிழுக்கு எதிராக எவ்வளோ சொல்லியிருக்கேன். இந்த தமிழ் தாய் வாழ்த்து பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் சண்டை நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த சண்டையும் தமிழ் தாய் வாழ்த்து தேசியம் தானே. அந்த தமிழ் தாய் வாழ்த்து பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நான் அதுவே வேண்டாம், கடவுள் வாழ்த்துக்கு மேலே தமிழ் தாய் வாழ்த்து என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் மேலே இன்னொரு பைத்தியக்காரத்தனமான்னு கேட்குறாரு. கடவுள் வாழ்த்து போல இது ஒரு பைத்தியக்காரத்தனம்ன்றார். உங்களுக்கு உடன்பாடா? இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்காக சண்டை போட்டு அத்தனை பேரும் பேசணும். அக்கா கனிமொழி, அண்ணன் ஆராசா எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவங்களாம் சொல்லணும். இல்லை அவர் சொல்லணும்னு சொல்லுங்க. என்ன நீங்கள் சும்மா நாத்துக்கு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு ஆதாரம் கொடுன்னு என்ன? இல்லை, இப்போ சோஷியல் மீடியாவில் இவருக்கு எதிராக தான் அதிகமாக செய்திகள் பரப்பப்படுது. திமுக பெரிய கட்சி 25% வாக்குகள் வச்சிருக்கு. இல்லை, இது இளைஞர்கள் பார்ப்பாங்களா? அப்போ பெரும்பாலும் இளைஞர்கள் எல்லாரும் தெரியும். நீங்கள் பெரியார் இனிமேல் விற்க முடியாது. அது பெரியார் ஓட்டுக்கான நபர் கிடையாது. அதில் ஒன்றும் குழப்பம். அவங்க அது சும்மா ஒரு பிம்பத்துக்காக காட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜின்னு பிஜேபியில் சொல்லுவாங்க, அதை வச்சு 10 ஓட்டு கூட வந்துருமா என்ன? குருஜி கோல்வால்கர் அப்படிம்பாங்க, அதனால் ஒரு 20 ஓட்டு கூட வந்துருமா? அதெல்லாம் அவங்களுக்கு ஐடியாலாக அவங்களாம் தலைவர்கள் வச்சுருக்காங்க. அதுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லை, இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற போது ஆல்ரெடி கடந்த முறை இடைத்தேர்தல் நடக்கும்போது அருந்தியர் பற்றி தப்பாக பேசும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற போது இந்த நேரத்தில் பெரியார் பற்றி இப்படி பேசியிருக்காரு. இடைத்தேர்தலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, பட்டியல் அடைச்சி வைக்கிறீங்களா, காய்கறி எல்லாம் வாங்கி தரீங்களாங்கிற பொறுத்து. இல்லை, அருந்ததியர் மக்கள் குறித்து பேசும்போது அப்போது திமுக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு பிரச்சாரமாக கையில் எடுத்தாங்க. இப்போ பிரச்சாரத்துக்கு இவரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது அதெல்லாம் ஒன்றுமே, இதெல்லாம் யாரும் பிரச்சாரமே பண்ண மாட்டாங்க. சீமானை தான் போய் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன, ஈரோடு தேர்தலில் வேறு மாதிரி நடக்கும், அதுக்கான காரணியே வேறு மாதிரி இருக்கும், அங்கே நடக்க போகிற எலெக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதெல்லாம் ஒன்றும் கற்பனை. அதுக்கும் சீமானுடைய இந்த பேச்சுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. பெரியாரை வைத்து பிரச்சாரமே செய்ய மாட்டாங்க. போங்க. ஓகே, இப்போ இந்த 2025 இந்த 10 நாள்லேயே சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த சர்ச்சையில் மாட்டிக்கிட்டே அவர் எப்பயும் அவர் எங்கேயும் மாட்டல. நீங்கள் அவரை மாதிரி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் சீமானை போல பேச முடியாது. அவருடைய மொழி வளம், அவருடைய வார்த்தை வீச்சு, அவருடைய நினைவுத்திறன், அவருடைய மேற்கோள் காட்டக்கூடிய ஆற்றல், இது இன்னொரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் அடித்து துவம்சம் பண்ணி போகிறாரு. மீடியாக்களுக்கெல்லாம் கண்டென்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்க சண்டை போடுற மாதிரி அண்ணன் கோச்சிட மாட்டாருங்கனால அண்ணனை கிளறி விட்டு அப்படியே சும்மா அப்படி லைஸாக ஊற்றி போய் சுட்டா போதும், அண்ணன் பத்து எரிஞ்சிருவார். அது நல்ல கண்டென்ட், அவ்வளோதான். எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சோகால்டு அந்த டெலிவிஷனில் ஃபுல்லாக போட்டிருக்கான்னு பாருங்கள். எல்லாம் 5 நிமிஷம் போடுவாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டு விட்ருவாங்க. சோஷியல் மீடியாவில் அண்ணன் எப்போயுமே நல்ல கண்டென்ட் வியூஷிப் ஓடிட்டே இருக்கும். ரிப்பீட் பண்ணி போட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக. அவர் ஏதாவது இதை வருத்தம் தெரிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருடைய பழக்கத்திலே கிடையாது. ஆஸ் யூஷுவல் அவர் கடந்து போயிடுவார். மற்ற வழக்குகள் எப்படி சந்திக்கிறாரோ அதே மாதிரி சந்திச்சுட்டு போயிடுவார். வழக்குன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் சிக்கல். இவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னா அது ரெக்கார்ட் ஆயிடும். அந்த ஆதாரம் இருக்குதா இல்லையாங்கிற விட்டுருங்க. மனைவியை பற்றியும் சகோதரியை பற்றியும் தாயை பற்றியும் சொன்ன ஆதாரம் இருக்கா இல்லையா விட்டுருங்க. பெண்களை பற்றி பெரியார் இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு 10 எடுத்து போட்டாருன்னு எடுத்துக்காகும், கோர்ட்டில் அஃபிடவிட் அப்படி நின்றும். ஓகே, இதனால அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. வழக்கு அவர் சந்திக்க போகிறார். பெரியார் ஓட்டு மெட்டீரியலே கிடையாது. அதனால தான் பெரியாரே தேர்தலில் நிற்கல. அது புரிஞ்சுங்க. நீங்கள் பெரியாருக்கு இவ்வளோ பெரிய கெட்டிக்காரருக்கு, இவ்வளோ பெரிய அறிவாளிக்கு ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்னு தோணல? ஏன் இயக்கத்தோடு நிறுத்திக்கிட்டாரு? ஏன் உங்கள்ட்ட சண்டை போட்டு திமுக வெளியேறுது? அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஓட்டு மெட்டீரியலே கிடையாது, நம்ம பேசுறதுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் அது ஒரு பிம்பம், அவ்வளோதான். அதுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கான டெக்னிக் திமுகவுக்கு தெரியும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.